வசுதாம் யாமுனேயம் நமாமிதம் எப்பதாம் சத்யான வசுதாம் யாமுனேயம் நமாமிதம் நியதஸ்திதம் சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோகாத்ய பரித்யாகः தாமச பரிகீர்த்திதः நியதஸ்ய து கர்மணः சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோகாத்ய பரித்யாகः தாமச பரிகீர்த்திதः நியதஸ்ய து கர்மணः நித்திய நைமித்திக ரூபமான பஞ்சமாக யஜ்ஞாதி பர்யந்தமாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் ஒரு பொழுதும் விடத்தக்கவை அல்ல. அவைகளை விடுவது அனுபவம், அவைகளை விடுவது இயலாதது. ஏன் இயலாததுன்னு கேட்டா அவைகளை விட்டா தேக யாத்திரையே சிந்திக்காது. பஞ்சமாக பர்யந்தமாக நித்திய நிமித்தி கர்மாக்களை எல்லாம் பலப்பல அபிலாஷை இல்லாமல் பகவத் ஆராதனமாக பண்ணி அதுதான் யஜ்ய சிஷ்டானம். யஜ்யத்துல சுத்தமான யஜ்ய சிஷ்டமான யஜ்யத்துல மிகுந்ததான அன்னம் இருக்கு. அந்த அன்னத்தை புத்தித்தால்தான் ஞான உற்பத்தி விரோதியான பாப்பங்கள் எல்லாம் போகி மோட்சத்துக்கு உள்ளதான ஞானம் மணிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச சாதனமான ஞானம் செய்யும். அப்படி இல்லாம அயஜ்ய சிஷ்டானத்தை புதிக்கிறவன் பாபமேல அகமேல அவர்கள் பாப்பத்தையே புதிக்கிறார்கள். அதனால மேலும் மேலும் அத்தியானமாக சம்சாரத்தை உகழ்வதுதான் நடக்கும். அதனாலதான் நியதஸ்ய கர்மணா சந்நியாசம் நோபபத்தியத்தை ஒருபொழுதும் விட முடியாது. ஏன் விட முடியாதுன்னு கேட்டா விட்டா தேக யாத்திரையே சித்திக்காது. அதனால ஆகார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ துவாஸ்தி புத்திலம்பே சத்வகிரந்தீனாம் விக்ரமோக்ஷா இது பிரம்ம சாட்சா்கார ரூபம் ஞானம் ஆகார சுத்தியாயத்தம் ஆகார சுத்தி அதீனம் ஆயத்தம்னா அதீனம் சூயதே. தஸ்மாதே மகாயஜ்ஞாதி நித்திய நைமித்திகம் கர்ம ஆப்ரயாணாது பிரம்ம ஜானாய உபாதேயம். இந்த நித்திய நைமித்திய கர்மாக்களை எல்லாம் ஆப்ரயாணம் அனுஷ்டிப்பதற்கு வேற எதுவும் ஹேத்து இல்லை. பிரம்ம ஜானாய அக்னிஹோத்ராது தற்காரியாய தர்சனாத்து சூத்திரக்காரர் அக்னிஹோத்ராஜ்ய விகரணம் அப்படின்னு சீபாக்கியத்துல 4வது அத்தியாயம் முதல் பாதத்துல அக்னிஹோத்ராஜ்ய விகரணம். இந்த அக்னிஹோத்ராதி கர்மாக்களை எல்லாம் ஒரு முமுக்கு எதனால பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டா அக்னிஹோத்ராது தற்காரியாய காரியம்னா பிரயோஜனம் இருக்கும். வித்திக்காக ஞானத்துக்காக அவைகளை செய்தார்கள். அவைகள் செய்யாதான் ஞானம் சித்திக்காது. ஆனால் ஆப்ரயாணாது பிரம்ம ஜானாய நித்திய நைமித்திய கர்ம உபாதேயம் பஞ்சமஹா யஜ்ஞாதி நித்திய நைமித்திகம் கர்ம உபாதேயமிதி தஸ்ய தியாகः நோபபத்யதே. ஏவம் ஞானோத்பாதினः கர்மணः பந்தகத்வ மோகாது பரித்யாகः தாமச பரிகீர்த்திதः. இப்படி ஞானோத்பத்தி ஏதுவாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு பரம்பரா சாதனமாக இருக்கக்கூடிய இந்த நித்திய நைமித்திய கர்மாக்களை விடுவது என்பதானது இது பந்தகத்துவ மோகாது பரித்யாக. அந்த இவைகள் பந்தகங்கள் என்கிற மோகத்தினால பரித்யாகங்கள் பாத்வீக பட்சத்தெல்லாம் நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானம் கூட பந்தம் அப்படின்னு அவ சொல்றார். அது அப்படி எண்ணி அவைகளை விடுவது தாமசமான தியாகம். சமோமூல தியாக தாமசா. இந்த சமக்காரிய அஜான மூலத்திலேன தியாகத்தை தமோ மூலத்துவம். சமத்துனா அஜானம். சமக்காகிற அஜான காரியமான தமோ மூலமான அஜான காரியத்திலேன இப்போ இந்த மாதிரி தியாகத்துக்கு அஜானம் தான் காரணம், விபரீத ஜானம் தான் காரணம். மோட்சத்துக்கு சாதனபூதமான நித்திய நைமித்திய கர்மாக்களை பந்தகங்கள் என்று எண்ணி இருக்கிற விபரீத ஞானத்தாலே இல்ல விடப்படுகிற காரணத்தால
இந்த தியாகத்தை தமோ மூலத்துவம் ஆகினாலே தாமச தியாகம். தமோகி அஜானத்திய மூலம். தமோகுணமானது அஜானத்துக்கு மூலமானது. தமோகுணமானது அஜானத்துக்கு மூலமானது, அஜானமானது தமோகுணம் மூலமானது. அஜானத்தில் தமோகுணம், தமோகுணத்திலிருந்து மீண்டும் அஜானம்னு ரெண்டு ஒண்ணு இல்ல சப்ளிமெண்ட் பண்ணிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வளர்ந்துட்டே போகும் இந்த தமோகுணமும் இந்த அஜானம். ஏன் அதுதான் பிரமாண மோகோ மனசா பவத்தோ அஜானமேவட்டை உத்தம். இத கீழே 14வது அத்தியாயத்துல பிரமாத மோகோ தமசா. தமோகுணத்தினுடைய காரியம் பிரமாதமும் மோகமும். பிரமாதம்னாக கவனப்பிரிவுன்னு என்ன? எந்த காரியத்துல கவனம் இருக்கணுமோ செய்த காரியத்தை விட்டு வேண்டத்துல கவனம் வைக்கிறது கவனப்பிரிவு. அந்த பிரமாதமும் மோகமும் இந்த விபரீத ஞானமும் இவைகள் தான் ரெண்டும் தான் தமசா. இந்த தமசுலேருந்து திரும்ப திரும்ப பிரமாத அஜானங்கள் உண்டாகிட்டே இருக்கும். இந்த பிரமாத அஜானங்கள்னால திரும்ப திரும்ப தமசு உண்டாகிட்டே இருக்கும். அஜானம் ஞான விரோதி விபரீத ஞானம் ததாக லட்சத்தே. இந்த அஜானம் சொல்வது வெறும் ஞானாபாவம் இல்லை. இங்க தமசுனால உண்டாகிற அஜானமாவது வெறும் ஆச்சாரியனும் ஆசிரியாதனால உபதேசாதிகளை கேட்காதனால உண்டாகுது வெறும் ஞானாபாவம் தான். விபரீத ஞானம் உண்டாகல. ஞான அனுப்பத்தி தான். ஞானம் இன்னும் உண்டாகல. அவ்வளவுதான். ஞான அபாவம் மாத்திரம் தான் அதனால உண்டாகும். ஆனால் சமோகுணத்தினால உண்டாகக்கூடியதோ வெறும் ஞான அபாவம் இல்லை, அது விபரீத ஞானம். ரெண்டு வித்தியாசம் இல்லையா? யார் பழக்கத்தோன்னு தெரியல அப்படிங்கிறது ஞானாபாவம். இந்த வெறும் அபரமத்துவமான ஒரு தேவதாந்திரத்தை இந்த பழப்பழக்க இதா பரப்பத்துவம் முடிவு பண்ற அதான் விபரீத ஞானம். அதனால தமசுனால உண்டாகக்கூடிய அஜானமானது வெறும் ஞானாபாவம் இல்லை, அது விபரீத ஞானம். ததாசே அதர்மம் தர்மவிதி இல்லையா யாமன்யதே தமசாவிருதா தமசாவிருதா இல்லையா சர்வார்த்தானு விபரீதாச்ச புத்திஸ்தா பார்த்த தாமசி இது ததாச பக்ஷதே. பக்ஷதேங்கதான் இனிமே இந்த அத்தியாயத்தை மேல சொல்லப்பட போகிறது. இல்லையா தாமசி புத்தி, தாமசமான யஜ்யம், தாமசமான ஆகாரங்கள், தாமசமான யஜ்யம், தாமசமான தபசு, தாமசமான தானம் எல்லாம் பற்றி சொல்லியாச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமான தாமசி புத்தியை பற்றி மேல சொல்லப்படும். கீழ் சொல்லப்பட்ட இத்தனை தாமச விற்பிகளுக்கும் காரணம் தாமசி புத்தி, தமோ குணமயமான புத்தி. அந்த புத்தியை சொல்லும் போது மேல அதர்மம் தர்மம் இது யாமன்யத்தை, அதர்மத்தை தர்மம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும் எண்ணக்கூடியதான புத்தி தமசா ஆவൃதா, அது தமசாவே சூழப்பட்ட தமசாவே மறைக்கப்பட்டதான புத்தி. சர்வார்த்தானு விபரீதார்த்த புத்தி, சர்வார்த்தங்களை விபரீதமாகவே கிரகிக்கக்கூடியதான புத்தி. இதை பத்தி மேல விசாரமா வரப்போறதோ அந்த பார்ப்போம். இப்ப தாமசி புத்தின்னா என்ன? தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் சர்வார்த்தங்களை விபரீதமாக கிரகிக்கக்கூடியதானே தமசினாலே ஆவృతం, அந்த காலத்தாலே அஜானத்தாலே ஆவృతமான யாதொரு புத்தி உண்டோ அந்த புத்தி தான் தாமசி புத்தி. இது பக்ஷதே. பக்ஷதேனா மோகம் அப்படிங்கிறது விபரீத ஞானத்துக்கு தான் வரும். ஏன் அஜானம்னாலே விபரீத ஞானம் தான். ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதாவது எந்த சப்தத்தினுடைய அர்த்தமும் நடுக்கு நெருக்காதான் அதனுடைய சாச்சுரேஷன் வரும். அஜானம் சப்தத்தினுடைய சாச்சுரேஷன் இருக்கு இல்லையா, அஜானம் சப்தத்துடைய ஃபுல் மீனிங்க்கு விபரீத ஞானம் வரும்.
நடுப்புற அஜ்ஞானம் நமக்கு வேணுங்கிறதுக்கு நிறுத்திக்கிறோம். சமோ குணப்பிரகதினா இல்லை, நல்ல சத்து குணப்பிரகதிதான். இன்னும் ஒரு ஆச்சாரியத்தினுடைய ஆசிரியக்கல, இன்னும் காலசேபாதிகளை பண்ணல, அவருக்கு இன்னும் ஞானம் உண்டாகும். அந்த அஜ்ஞானம் இல்லையா, அந்த அஜ்ஞானமானது இந்த கீழ் லெவல்ல இருக்கிறது. அஜ்ஞானம் அஜ்ஞான சத்தம் அங்க முடிந்தார். இவருக்கு கேட்ட பிரயோகம் பண்ண அஜ்ஞான சத்தம் இதோட பரிகரிக்கலாம். அதுக்கு மேல விஷயங்களை கேட்டார். விஷயங்களை கேட்ட பிறகு மனநம் பண்ணல. அதனால ஆபாத்த பிரதீதியாக இந்த சம்சய நிவர்த்தி ஏற்படாமல் அந்த ஞானம் அப்படியே இருந்திருக்கு. அந்த சம்சய ஞானம் அதுவும் ஒரு அஜ்ஞானம். முதல்ல சொல்ல ஞான அபாவம், இரண்டாவது சொல்றது நிர்ணய அபாவம். ஞானத்துக்கு விஷயம் என்னன்னு தெரியும், அதுல நிர்ணயம் ஏற்படாததால் ஏற்படுற அஜ்ஞானம் இல்லையா, அந்த அஜ்ஞானம் இரண்டாவது அஜ்ஞானம். அதுவே அஜ்ஞான சத்தத்துடைய பூர்ணமான அர்த்தம். இதையும் தாண்டி போய் இந்த விபரீத ஞானம் இருக்கு இல்லையா, அந்த விபரீத ஞானம் தான் அஜ்ஞான சப்தத்துக்கு பூர்ணமான அர்த்தம். ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ணினால் நடுப்புற நீங்க பிரேக் போட்டு அதனுடைய அர்த்தத்தை ஞானாபாவத்திலேயோ இல்ல நிர்ணயாபாவத்திலேயோ நிறுத்தலைன்னா அது விபரீத ஞானத்திலையும். அதனால அஜ்ஞான சப்தத்துக்கு அர்த்தம் இருக்குது. ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் அது எதுவதும் போகுமோ அதுதான் அர்த்தம். நடுப்புற உங்க சௌரியத்துக்கு நீங்க கருத்தி புரியுறாங்க. அதனால அஜ்ஞான சப்தத்துக்கு எது அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு சப்தத்துடைய பிரயோகத்துக்கு எது முழுசான அர்த்தமோ அதுதான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லணும். நடுப்புற உள்ள அர்த்தங்கள் எல்லாம் அந்த கான்டெக்ட் உள்ள அர்த்தம். அது வந்து அந்த அத்தியாசத்துக்கு அந்த மோகசத்துடைய அத்தியாசத்துக்கு ஃபுல் மீனிங் இல்லை. அதனால அஜ்ஞானம் எல்லாமே த்ரீ டயர். முதல்ல ஞான அபாவம், அடுத்தது ஞானத்துல நிர்ணய அபாவம். ஞானம் இருக்கு, ஞான விஷயம் தெரியும், விஷய ஞானத்தை பற்றி தட்ட நிர்ணய அபாவம் இருக்கு, அது ஒரு அஜ்ஞானம். மூணாவது அஜ்ஞானம் விபரீத ஞானம். அல்பத்தை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுதான் விபரீத ஞானம். ஞான சப்தத்துடைய அர்த்தத்துக்கு சாச்சுரேஷன். अतः नित्यनैमित्तिकावेः कर्मणः त्यागः विपरीत ज्ञान मूलः एव इत्यर्थः. அதனால் நித்தியநைமித்திய கர்மாக்களை சொரூபேன பரித்தியாகம் பண்ணுவது, அவைகளை செய்யாமலேயே விடுவது என்பதானது அது விபரீத ஞான மூலம், விபரீத ஞானத்தையே ஹேதுவாக கொண்டது என்பது சொல்றார். மனசாச்சா ஏன் நியமஸ்யது சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோகாத் தஸ்ய பரித்யாகः தாமசம் பரிகீர்த்திதः துக்கமித்யேவ யத்கர்ம காயக்லேஷ பயாத்யதேத் தக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாகமலம் லபேத். துக்கமித்யேவ யத்கர்ம காயக்லேஷ பயாத்யதேத் தக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாகமலம் பவேத். இப்போ நித்திய கர்மாக்களை விடுவதற்கு இரண்டாவது சேது. இந்த சேது என்னன்னு கேட்டாக்க தன் காரியமே அவளை மாதிரி தன் நற்காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவன் நினைக்கல. அந்த விபரீத ஞானம் இவனுக்கு இல்ல. இவனுக்கு ஞானம் தெரியாதான் நித்திய கர்மாக்கள் பண்ண வேண்டியவை அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த நித்திய கர்மாக்களை பண்ண வேணும்னு தெரிஞ்சிருந்து பண்ணாமல் இருந்தான். அது காரணம் என்ன? துக்கமித்திய கர்ம துக்கமித்தியத காயக்லேஷ பயாத்து தெரியாது. எவனொருவன் கர்ம கர்மன்னு நித்திய நைமித்திகமான அவசியம் செய்ய வேண்டியவர்களான பஞ்சமாக யஜ்ஞாதி பரியந்தமான கர்மாக்களை இல்ல துக்கமித்தியவ தெரியாது, இல்ல காயக்லேஷ பயாத்து தெரியாது. விடுவதற்கு ரெண்டு கேட்டு துக்க நித்தியவ, இதை அனுப்பிப்பது துக்கம்.
துக்கம் அப்படிங்கிறது இல்லையா தன கிரகத்துல தாற்பயம். தனசிய ஆர்ஜனம் துக்கம், ரக்கணம் ஆர்ஜித்த. பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், மிகவும் துக்க சாதிக்கும். ஒண்ணு யோட்டு ஓவர் ஒர்க், அது ஒண்ணும், அல்லது சாதாரண மற்ற அனுபவிக்க சுகங்கள்லாம் யோட்டு போர்வு, ரெண்டு ஒண்ணு பண்ணியாகும். அளவுக்கு மீறி உடம்பை கஷ்டப்படுத்தி உழைக்கணும், வருத்தி உழைக்கணும். அது நிறைய சம்பாதிக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல சாமி என்னால இதுக்கு மேல எனக்கு என்னோட குவாலிபிகேஷன் இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் எவ்வளவு வருத்தி உழைத்தாலும் என்னால சம்பாதிக்க முடியாதுன்னா அதற்கு எட்டு போக்கு வாழ்ந்து கம்பெனி மற்றவா கார்ல போறதுக்கு ஸ்கூட்டர், மற்றவா ஸ்கூட்டர் போறதுக்கு சைக்கிள், மற்றவா சைக்கிள் போறதுக்கு நடந்தே போகும். அதுவா ரெண்டு கிழமை விட்டு சொல்லி ஒண்ணு உடம்ப வலிச்சு அதிகமா உழைக்கணும், அது துக்கம். அது பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் எவ்வளவு துக்கமா இருக்கு. அது அது பிரயோஜனம் இல்லை, நீ எவ்வளவு வருஷமும் உங்களுக்கு இவ்வளவுதான் பத்து கேட்டாங்களா, இது என்னத்தை வருத்தி ஒழிச்சு என்ன பண்றது, இவ்வளவுதான் நமக்கு மேக்சிமம் அப்படின்னாக்க அதுல வந்து அதர் ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு ரொம்ப அது இதுபடி இருக்கும். நல்ல சட்டை போட்டு போறவெல்லாம் பார்த்தா நமக்கு மாதிரி கஷ்டமா இருக்கும். கார்ல போறோம் ஸ்கூட்டில் போறவெல்லாம் பார்த்தா ஒன்று இல்லாம இருக்கும். இது இது இன்னொரு அதனால்தான் பாரதத்துல அஸ்வனிக்கு பெருமாள் சொல்லும்போது பெருமாளை சொல்றாரு, அங்கேயும் தனசிய ஆர்ஜனம் துக்கம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் மிக துக்கமானது. அதை விட துக்கம் என்னன்னு கேட்டா சம்பாதித்த பணத்தை ரட்சித்து வைக்கிறதுக்கு அது அதற்காக கஷ்டப்படும். பணத்தை சம்பாதிச்சது ஒரு மாதிரி சம்பாதிச்சதுக்கு பொண்ணும் செலவு ஒரு சர்டிபிகேட் பண்ணி போனா மனசு வராது, எல்லாரும் ஒண்ணுமே மனசு வராது. ஐயோ பணம் செலவழிச்சு கொடுப்பது பணம் செலவழிச்சு கொடுப்பதுன்னு ஒவ்வொரு வீடாக செலவழிக்கும் போதும் நல்லதாக சட்டை வாங்கிட்டா கூட மனசுக்கு துக்கமா இருக்கும். ஐயோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இப்படி இதெல்லாம் வாங்க வேண்டிய விளையாட்டு சொல்ல இதெல்லாம் கலப்பட்டு பட்டமா சொல்லுது. ஜனசிய ஆர்ஜனம், ஆர்ஜனம்னா சம்பாதிக்கிறது துக்கம், ஆர்ஜிதத்திய சம்பாதிக்கப்பட்ட பணத்தை அதை ரட்சிப்பது அதை காட்டிலும் ஆகிய துக்கம், ஜெய துக்கம். நடுவு நாமும் ஒரு ஜாக்கிரதையை சம்பாதிச்சு ஜாக்கிரதையை வச்சுட்டா கூட இல்ல எலி நெருப்பு திருவன் கவர்மெண்ட் இப்படி இல்லையா அதை நம்ம ஊசி தூக்கி போட்டு நாடு கவர்மெண்ட் ராஜா சொல்லிட்டு சாப்பிட்டுருக்காரு. ராஜாக்கு அவன் சொல்ல முடியாது, அவன்கிட்ட வேலையா இருக்கிறவன் தான் வசதியா இருக்கும். வேற யாரும் வசதியா இருந்தா ராஜா பிடிக்காது, என்ன தூண்டான்னு. அதான் கவர்மெண்ட் கட்சிக்காரன்னா சொல்லி வச்சுருவாங்க. ஒரு பார்ட்டி பாலிடிக்ஸ் இல்லாதவன் ஏதாவது ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது வீடு வாங்கினா உடனே என்கேஜி கொண்டு அதை குடிக்கிட்டு யாருக்கு கொண்டு அதான் இது 4 பேர் காத்திருந்தாங்க. தானியங்களுக்கு எரிகள், விபக்ஷேத்ராதிகளுக்கு அக்னி, மற்றவர்களுக்கு பொதுவில் 2 பேர் சோரம் சட்டார். இதெல்லாம் பாரதத்துல. அதனால துக்கம் துக்கம் எதுல பெரிய காரணம் தன பயம்.
என்னமோ வந்து அக்னி தேசிய அத்திய பாதாத்துன்னு என்னென்னமோ ஒண்ணுமே பெருமாள் திருவடிக்கிறது ஒண்ணு செலவே இப்போ ஏன் வந்து செலவு தானே சொல்றது. ஏன் ஒரு வாழைப்போ 10 ரூபா இருக்கு. பெருமாள் 2 வாழைமாவும் சமர்ப்பிக்காம இருக்க முடியாது. என்னத்தான் பிரசாதம் சொன்னாலும் அலங்காரம் அதை வந்து சுரமந்திராசம் வேலை பண்ணி ஒரு 2 வாழைமாவும் சமர்ப்பிக்கணும். இல்ல எல்லாம் ஒரு தீர்த்த பரிமளங்கள்லாம் யாராவது ஃப்ரீயா வாங்கி கொடுத்தாலும் நிறைய போடலாம். எல்லாம் எல்லாமே கஷ்டமாட்டாங்க. அது பஞ்சமாக இருக்கு இல்ல எல்லாமே அதாவது இந்த கேஸ் ஏதோ சுலபமா போயிட்டு அதுவும் வாங்கி பாக்கி பணத்தை பேங்க்ல போட்டு விடுறாங்க. தெரியல ஏன்னா எவ்வளவு கறி மூட்டை ஒரு மூட்டை கறி 1100 ரூபா 20 நாள் தான் வரும். அதுக்கு அவனை 4 தரம் போய் சொல்லிட்டு வரணும். இதோமா அதோமா ஒன்ற மாட்டான். கேஸே பரவாயில்ல. போன் பண்ணா உங்க ரிஜிஸ்டர்டு இல்ல எத்தனை தேதி வரும் சொல்றான். இன்னொன்னு போய் 4 தரம் போய் அதையா வந்து அவனை கட்சி கூட்டாடினாக்க 4 நாள் கழிச்சு கொண்டு போடுவான். ஒரு மூட்டை கறி 1100 ரூபா. ஏதே பரவாயில்ல. அதனால சொல்றேன் எல்லாமே ஜனபயமாகிற துக்கம். துக்கமிக்கேற துக்கம்ங்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? துக்கம்ங்க சப்தத்தை தனபயத்துக்கு பரியாயமாக சாஸ்திரம் உபயோகிச்சு. எங்கன்னா பாரதத்துல தனத்திய ஆர்ஜனம் துக்கம். ஏன் தனத்திய ஆர்ஜனம் துக்கம்? அர்த்தான மார்ஜனை துக்கம் இத்தியாதி உத்தரேனாக நம்மளுக்கு எடுத்துருக்காரு இருக்கா இதுல சாஸ்திரங்கள் எடுத்துருக்காரு. அர்த்தான மார்ஜனை துக்கம் ஆர்ஜிதத்தை ரட்சணம். அதனால பணச்செலவுக்கு பயந்து கொண்டு இதெல்லாம் துக்கம் துக்க சேது என்கிற அந்த காரணத்தாலே செய்து அதவா காயக்லேச பயான் செய்து வைபவம் பண்றது பஞ்சபாகியாதிகள் பண்றதுன்னு சொல்லிக்கிறவா இல்ல பஞ்சபாகியாதிகளை பண்ணி முடிக்கிறவர்களும் இல்ல ஒன்னும் தீர்த்து கூட சாப்பிடாது. நாம காசிலாம் சாப்பிட முடியாது. அந்த பண்ணி முடிச்சு இல்லையா அபிகமனத்தை உற்பத்தனம் பண்ணி அபிகமனத்துக்கு பங்கு தியாகம் பண்ணி அப்புறம் இல்லையா அபிகமனத்துக்கு அடுத்தபடியா உபாதானத்துக்கு சம்பளிச்சு உபாதானத்துக்கு பங்கு தியாகம் பண்ணி இல்லையா அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் இல்லையா பாத்திரம் சுத்தி பண்ணிட்டு எல்லாம் துளசியெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் தீர்த்தம் பரமி மட்டும் எல்லாம் சேர்த்துட்டு இல்லையா முடிஞ்சால் இல்லையா கொஞ்சம் சோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெளிவா ஆரம்பிச்சாய் இந்தியா சங்கல்பம் பண்ணி உபாதானத்தை உத்தர்ஜனம் பண்ணி உபாதானத்துக்கு சாத்தியம் பண்ணி இந்தியா சங்கல்பம் பண்ணி வித்யை ஆரம்பிச்சா வித்யாதானத்தை ஆராதனத்தை பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் வைஷ்ணவம் பண்ணாதான் அதுக்கப்புறம் தான் திரவமா கூட எதுவும் சாப்பிடாது. இதெல்லாம் காயத்துல அதுக்கு இதுக்கு எத்தா உபவாசம் தானே நமக்கு எது ஏகாட்சி ஒன்றுதான் இருக்கு. அத்தனை ராத்திரி உபவாசம் சதுர்த்தி ராத்திரி உபவாசம் பௌர்ணமி ராத்திரி உபவாசம் எப்படி போயிட்டு ஏன் இதெல்லாம் இல்லாட்டா அஷ்டமி ராத்திரி அன்னத்தை பிடிச்சான்னாக்க அவன் பெருமாள் ஆராதிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆகிட்டான்னு ராத்திரி. அஷ்டமி ராத்திரி அன்னத்தை பிடிக்கூடாது. இல்ல சதுர்த்தி இன்னைக்கு ராத்திரி அன்ன போஜனம் கூடாது. இல்ல பௌர்ணமியில எப்படியும்
பர்வாவில் உபவாசம் பண்ணுவோம் இல்லையா, அமாவாசையிலிருந்து ராத்திரி இல்லையா சதுர்த்தி இவைகளெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் காயக்லேசம் இல்லையா, சரீரத்துக்கு சமத்தை கொடுக்குது. ஆக துக்கமிக்கேன காயக்லேசமயாச்ச கர்ம தியஜேது கர்ம தியஜேது அது அந்த கர்ம தியாகமாவது இல்ல ராஜசம் தியாகம். ராஜசம் தியாகம் சா நைவ ஞாத பலம் லட்சே அவன் ஞாபகத்துக்கு தியாகத்துக்குரிய பலனாக. தியாகத்துக்கு என்ன பலன் இல்லையா, மோட்சத்துக்கு சாதனமான ஞானோற்பத்தி பலன். அந்த பலனை அவன் ஒருபோது அடைய மாட்டான். இதாவது சோகத்துடைய பாஷ்கர் வியாக்கியானம் என்றால் எதுவி பரம்பரையா மோட்ச சாதன கூட்டம். இப்போ அவனெல்லாம் இவனுக்கு என்ன கொடுத்து விசேஷம், அவன் இந்த நிச்சய நிர்மாணம் அவசியமே இல்லைன்னு நினைச்சான். இவன் அவசியம் தான் நம்ப முடியாது. இது நமக்கு ஏதோ மகான்கள் பற்றவா பண்ணிட்டு இருக்கா இல்லையா, நம்மளால முடியாது அப்படின்னு விட்டுறதுக்கு இதான் ஆரம்பிச்சார். அவரை விட இவனுக்கு என்ன கொடுத்து கேட்டாக்க அவர்களெல்லாம் தேவையே இல்லைன்னா தேவைதான், ஆனா நம்மளால ஆகாதுன்றாங்க. ஆக 2 பேரும் கர்மா விடுறாங்க. ஏன் यद्यपि परंपरया मोक्ष साधन भूतम कर्म तथापि दुखात्मक द्रव्यार्जन साध्यत्वम बहुआयास रूपतया काय क्लेशकरत्वाच्च मनसो अवसादकमिति तद्वीक्ष्य योग निष्पत्तये ज्ञानाभ्यासये व्यतन्यः इति यः महायज्ञाभ्यासन कर्म परित्यजेत् सः राजसः तस्य सः त्यागः। यद्यपि इदन्तु परंपरया मोक्ष साधन भूतम परंपरया मोक्ष साक्षात् मोक्ष साधन भूतम ज्ञानम ज्ञानम என்ன ஞானம் பக்தி ரூபாபன்ன अथवा பிரபத்தி ரூபாபன்ன ஞானம். அந்த ஞானம் சாட்சாத் மோட்ச சாதனம். அதுக்கு பரம்பரையா மோட்ச சாதனம் கேட்டாங்க பலாபிஷம் இல்லாமல் பகவத் ஆராதனை ரூபம் அனுஷ்டிக்கப்படுகிற நித்திய நைமித்திய கர்மாக்கள் பரம்பரா மோட்ச சாதனங்கள் என்று அறிந்திருந்தும் கூட எதிர்க்க கற்றுக்கிறோம். இதை நன்றாக பரம்பரையா மோட்ச சாதனமானவை நித்திய நைமித்திய கர்மாக்கள் என்பதை அறிந்திருந்த பொழுதிலும் கூட துக்காத்மகத்வாது. இந்த துக்காத்மகத்துவம் என்ன? துக்காத்மக திரவிய ஆர்ஜனாதி. இந்த கர்மாவை இந்த நித்திய நைமித்திய கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கு பண்ண வேண்டிய திரவிய ஆர்ஜனார்கள் துக்கம் அல்லது காயக்லேச தீட்சியா. இவைகள்லாம் காயத்துக்கு சரீரத்துக்கு கிளேசப்பட்டு கொள்ளக்கூடிய நிச்சயமா சொன்னாலும் வெளியாளர் பற்றி பண்ணிட்டா ஆயாச ரூபத்தை இது அதான் பத்து ஆயாசம். ஆயாசம்னா மனசோர்வு. ரெண்டு நாளையும் ரெண்டுமே மனசுக்கு சோர்வு. திரவியார்ஜனத்துடைய துக்கம் காயக்லேச பயம் இது ரெண்டையும் நினைச்சா மனசு சோர்ந்து பெறும். ரெண்டையும் நினைச்சானா இது ஒண்ணு வேண்டாம் போகும். ரெஸ்டா இருக்கலாம். அதுன்னு இந்த தனார்ஜன துக்கம் இந்த காயக்லேச பயம் இது 2 நாள் வரக்கூடிய மனச்சோர்வு அதான் ஆயாசம்னா மனச்சோர்வு. காயக்லேசகரத்வாச்ச மனசா அவசாதகரம் இது சம்ஜீத்யா. 2 காரணத்தாலேயும் உண்டான இந்த பீதியினால நமக்கு யோக நிஷ்பத்திக்கு
நம்ம பக்தியோ கவனிச்சுப்போம் விடமாட்டான். ஆனா அதுக்கு ஞானமே போதும். இந்த கர்மாக்கள் தான் அதை அதனால யோக நிஷ்பத்தையே யோக நிஷ்பத்தையே மோட்ச சாதன நிஷ்பத்தியம் ஞானாத்தியாபையே எதங்க. அதுல ஒன்றும் செலவு கிடையாது, அதுல ஒன்றும் உடம்புக்கு சமம் கிடையாது. அதனால அதுலயே நாம பிரயத்னம் எதனியானா அதுலயே பாலவர்கள் எவர் சுற்றி உண்மை இந்தி ஞானாபியாசம் நாட் இந்தி கர்மாபியாசம். ஏன்னா கர்மாபியாசத்தில் உள்ள கட்டங்கள் ஞானாபியாசத்தில் இல்லாத காரணத்தால தற்றையே அஸ்மாபி எதஞ்சா நாம் அதிலேதான் முயற்சிக்க வேண்டும் என்று யாக மகாயஜ்ஞாதி ஆசிரம கர்ம பரிசீலனை. மகாயஜ்ஞாதிகள் ஆசிரம கர்மா. ஆசிரம கர்மான இருக்கும் மகாயஜ்ஞாதி கர்மான்னு கூட மகாயஜ்ஞாதி ஆசிரம கர்மான்னு ஏன் போடுறாங்கன்னா ஆசிரம கர்மா சொல்றாங்க அதை ஒரு பொழுது விட முடியாது. எவைகள் அதாவது வர்ணம் அந்தந்த வர்ணத்துக்குரிய கர்மாக்களை விட்டாங்கன்னாக்க பட்டினம். பிராமணன் பிராமண வர்ணத்துக்குரிய கர்மாவ, சத்திரியன் சத்திரிய வர்ணத்துக்குரிய கர்மாவ, அது மாதிரி வைசியன் வைசிய வர்ணத்துக்குரிய கர்மாவ, சூத்திரன் சூத்திர வர்ணத்துக்குரிய கர்மாவை விட்டாங்கனாக்க அவர்கள் தங்கள் வர்ணோச்சித கர்மாவை விட்டா அதனால ஏற்படுவது ஒரு விதமான பிரசித்தனாக்கம். இந்த பத்திதான் அர்த்தம் அதுதான் கேட்டான். அடுத்தபடியா இன்னொரு அடுத்த வகையான பார்த்து என்னன்னு கேட்டாங்க தங்க ஆசிரம உச்சிதமான கர்மாக்கள். சன்னியாசி சுவாத்தியத்துக்கு உச்சிதமான கர்மாக்கள் விடுதல், கிருதத்தம் தன்னுடைய ஆசிரமத்துக்கு உச்சிதமான கர்மாக்கள் விடுதல், பிரம்மச்சாரி தன்னுடையதான ஆசிரமத்துக்கு இந்த தன்னுடைய வர்ணத்துக்கு விகிதமான கர்மா விடுவதற்கு அது ஒரு விதமான தத்துவம் இல்லையா. வர்ணத்து தன்னுடைய ஆசிரமத்துக்குரிய தர்மங்கள் இருக்கு அதற்கு இருக்கு. விதத்தித்த கிரியாத்தியாக விரத்தியாகோ வட்டோரதி தமசினோ கிராமசேவா பிக்ஷோர் இந்திரியலோ லதா ஆசிரமாப சதாசியத்தை கல் ஆசிரம விடம்பாக்காக யோகமாயா விமூடா சாமுஷேக்ஷேதாது சம்பயாத் ஆத்மானம் விஜானீயாத் பரம் ஞானதுதாஜய கிரிச்சன் லட்சவாகேதோ தேகம் பூஷ்ணாதி நம்ம விஷயங்கள் கதிரிகள் தான் சொல்றேன். நம்ம கேட்க கிரகஸ்திய கிரியாத்தியாக ஒரு ஸ்தானத்தையோ சிஞ்சாவனத்தையோ இல்லையா ஒரு நிர்ணயிக்கத்தையோ ஒரு பிரம்மா திருவாராயத்தையோ இல்லையா ஒரு பஞ்சமாயிக்க ஒரு வயசுல இல்லையா கிரகஸ்தனுடைய கிரியாத்தியாக கிரகஸ்திய கிரியாத்தியாக விரத்தியாகோ வட்டோ ரவி வசு வசுனா பிரம்மச்சாரி இருக்கானே அவனுக்கு இதான விரத்தியாகம். அவன் என்னென்ன விரத்தங்கள் ஏற்படுத்திருக்காங்க பிரம்மச்சாரி ஜீவாமா சுவாதி எக்காரணத்தை கொண்டு பகல்ல தூங்கக்கூடாது. இது மற்றவர்களுக்கு உபாதேயம் தான், ஆனா பிரம்மச்சாரிக்கு ஜனம் பிக்ஷை ஆச்சரணம் பண்ணு, ஜனம் போய் பிக்ஷை எடுக்கணும். அந்த பிக்ஷை எடுத்து கொண்டு வந்து இல்லையா ஆச்சாரிய பத்னியை கொடுத்து அவர் பூஜை வாங்கி சாப்பிடணும் இல்லையா. ஆச்சாரியனுக்கு சர்வதா இல்லையா கையை சுற்றி செய்யணும். இதெல்லாம் விரதம். இந்த விரதம் தியாகங்கள் இதை பண்ணாமல் விட்டானாக பிரம்மச்சாரி பக்தனாயிடும் இல்லையா. தபஸ்வி இந்த தபஸ்வி அப்படின்னாங்க இந்த வானப்பிரஸ்தம் இருக்காரு. அந்த வானப்பிரஸ்தம் இல்லையா போறதுக்காக திரும்பி கிராமத்துல ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு போவோம் இல்லையா. இல்ல இருக்கா மாட்டு இருக்கா பொண்ணு இருக்கா மாப்பிள்ள இருக்கா அவளை பார்த்துட்டு போவோம் இல்ல ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு திரும்பி ஏக்கமாத்திரம் திரும்பி வந்து இல்லையா காட்டுல இருந்து வந்து கிராமத்துல தங்கினாங்க அவன் பட்டுக்கிறாங்க. பிக்ஷுவோ இந்திரியலோடா இல்ல ஒரு பிக்ஷுவா சன்னியாசிக்கு பாத்திரம் பண்ணலாம் பெருமாள் மட்டும்தான் கிடையாது. இந்திரியங்களுக்கு வேற வஸ்துக்கள் புலப்பட்டதாக அவங்க போய் பார்க்க
ஏகாந்தபதி கோவிந்த சர்வத்திர கவி எங்கும் உனக்கு கண்ணம் வார்த்தையில இல்லை. பார்க்கிற வஸ்துக்கெல்லாம் திருவாளர்கள் அது இல்லைன்னா அவங்க விவசத்தை கிரியாத்தியாக வசத்தியாகோ வசோரபி தபஸ்வினோ கிராமதேவ விட்டோ நித்திரியலோ லதா ஆசிரம அபசதாக்கியத்தை இவைகள்லாம் ஆசிரமத்தை அப்படி கழித்து விட்டு காட்டணும். இந்த காரியம் இல்லையா கல்லு ஆசிரமம் விடம்பதாக தேவமான கேள்விப்படுவது வந்தார் இல்லையா அவளை பார்த்து ஐயோ பிறந்தா அவன் பிறந்தா இல்லையா அப்படின்னு மற்றவங்களோட தோஷத்தை தெரிஞ்சுட்டு இல்லையா அவரோட தோஷம் உள்ளவர்களும் கூட தூஷிக்கிறாங்க. தேவமாயா மூடாஸ்தான் உபேட்சேதாமி கம்பையா இல்லையா இதெல்லாம் இல்லையா ஈஸ்வருடைய சம்பம் அவர்களுக்கு அப்படி இது பண்ணிக்கிறது. நாம இதை கண்டு போனாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் ரெண்டு கண்ணையும் மூடணும். தோஷம் உள்ளவர்களை பார்த்து கண்ணை மூடணும். எது சொல்றேன் ரெண்டு விதமான தப்பு கொண்டிருக்கேன். ஒன்னும் தன்னுடைய மரணத்துக்கு நீட்டமான கர்மக்களை விட்டதுனால வரக்கூடிய பக்தனான தன்மை, இன்னொன்னும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு அதனால ஆசிரம கர்மாங்கிற பதத்தை இங்க நித்திய நைமித்திய கர்மாக்களுக்கு பஞ்சமஹாயஜ்ஞாதி கர்மான்னு சொல்லாம பஞ்சமஹாயஜ்ஞாதி ஆசிரம கர்மா வீதத்வாச்ச ஆசிரம கர்மாதி. ஏன் ஆசிரம கர்மாக்களை விட்டா அது ஒன்றும் நிராட்சன் இவனை கிரகத்தை சேர்க்கிறதா இல்லையா கிரகமும் இல்லை இல்லையா எந்த ஒரு 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 ஆசிரமத்துக்குள்ள தர்மத்தை அனுப்பிச்சாலும் நிராட்சணியாது அனாட்சணியா கூட போற அது ஈஸ்வரன் போய் நிராட்சணி தானே தன்னுடைய ஆசிரமத்துக்குரிய கர்மாக்களை விக்கரித்து பெருமாளுக்கு ஒரு நாளும் பிரீத்தி விஷயமா ஆகவே முடியாது. பெருமாள் மேல இந்த பிரீத்திங்கிறது ஏற்பாடு. அதனால ஆசிரம கர்மா மகாவித்யாசு ஆசிரம கர்மா யகா பரிச்சே சஹா தியாகா ராஜசம் ரஜோமூலம் தியாகம் கிருத்வா தது அயதாவஸ்தித சாஸ்திரார்த்த ரூபமிதி ஞானோத்பத்தி ரூபகம் தியாகபலம் நலபேத சகா தியாகபலம் நலபேத. அயதாவது பிரஜானாதி புத்தி ஸ்தாபாத்த ராஜசி இது வச்சதே. அயதாவத் பிரஜானாதி ஜானாதி பிரஜானாதி அயதாவத்து பிரஜானாதி அதாவது அறிகிறான் என்னென்ன இந்த நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் மோட்சத்துக்கு பரம்பரா சாதனம் என்பது வந்து அறிந்திருக்கான். ஆனால் அது யதாவத்து நஜானாதி இவர்களை விட்டு கூட வெறும் ஞானாபியாசத்தினால அடையலாம் என்று அயதார்த்த ஞானத்தை உடையவனாக அதன் காரணமாக கர்மாக்கள் தியாகம் பண்ணி இருக்கிறவன் ராஜஸ். அவன் ராஜச தியாகம் பண்ணினது நாகிகர்ம துஷ்டத்வாரேன மனப்பிரசாத சேது அபிக்கு பகவன் பிரசாதத்வாரேன நகி கர்ம துஷ்டத்வாரேன மனப்பிரசாத சேது. இந்த நித்திய நைமித்திய கர்மானுஷ்டானங்களால் எல்லாம் மனசு எப்படி சுத்தி அடைகிறது அப்படின்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது திருஷ்டேத்துனாக்க அது நேரடியாக காட்ட முடியாது. ஆனால் பகவத் பிரசாதத்வாரேன பகவத் பிரசாதத்வார நித்திய நைமித்திய கர்மாக்கள் அனுஷ்டானத்தால பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுது. அந்த பகவானுடைய பிரீத்தியினால இவனுக்கு மனசுல வந்து அந்த பிரசாதம் மனசுல வந்து இதற்கு தெளிவு அசுத்திகள்லாம் அகன்று தெளிவு ஏற்படுறது, ஞானோத்பத்தி ஏற்படுகிறது. அதனால கர்மாக்களுடைய ஞானோத்பத்தி ஹேத்துத்துவம் திருஷ்ட ஹேத்துத்துவம் இல்ல, பகவத் பிரசாதத்வாரகமான அதிருஷ்ட ஹேத்துத்துவம். துக்கமித்யேவ எக்கர்ம காயக்லேஷ பயாத்யஜேது சத்துத்வா ராஜசம் தியாகம் தைவ தியாக பலம் லபேது. காரியமித்யேவ எக்கர்ம நியமம் கிரியதே குண சந்தம் தியத்வா பலம் செய்த தியாக சாத்விகோமதா.
காரியமிக்கேவ எற்கர்ம நியமம் கிரியதேர்ஜுன சங்கம் தெத்வா பலன் செய்வ சத்யாக சாஸ்திரோ மதா. கர்த்தவியமிக்கேவ எற்கர்மனா எந்த நித்திய நிகழ்ச்சி கர்மாக்களாகிற பஞ்சமகா யஜ்ஞா பரியந்தமாக இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம கர்மாக்கள் லிகிதமான கர்மாக்கள். பாக்கியார் பஞ்சமாகியம் திரும்ப திரும்ப சோவது உலகம் போடுறது பயமாக. என் கர்ம எந்த நித்திய நிகழ்ச்சி கர்மாக்கள் எல்லாம் பஞ்சமகா யஜ்ஞாதி பரியந்தமாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம லிகிதமான தர்மங்கள் எல்லாம் கர்த்தவியம் நித்திய காரிய நிச்சயம். எதனால கர்த்தவியம்? பகவத் ஆராதன ரூபத்துவே கர்த்தவியம். எதெல்லாம் பகவத் ஆராதனமோ அதெல்லாம் பகவத் சேஷபூதனான பகவத் பரதந்திரனான நம்மால சுதந்திரனான சுவாமியான சேஷியான பகவானுடைய ஆராதன ரூபமான சர்வமும் நமக்கு காரியம் கர்த்தவியம். ஏன் கர்த்தவியம் நிச்சய கர்ம அதுக்கு அந்த கர்மாக்கள் எல்லாம் பகவத் ஆராதனத்திலே விகிதமான கர்மாக்கள் எல்லாம். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோஜனை பண்ணக்கூடாது. அவைகளை சுயம் பண்ணுவது. அவைகளை பண்ணுவதற்கு பஞ்சமகா யஜ்ஞாதிகளை பண்றதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா பஞ்சமகா யஜ்ஞாதிகளை பண்ணுவதே பிரயோஜனம். பகவான ஆராதிப்பதனால என்ன பிரயோஜனம் கேட்கக்கூடாது. பகவான ஆராதிப்பதே பிரயோஜனம். காரிய நிச்சய கர்த்தவிய நிச்சய ஏற்கர்ம நியதம் கிரியதே. சரி சுவாமி, இது கர்த்தவிய நிச்சய இந்த பகவத் ஆராதன ரூபம் சுய பிரயோஜனமா பண்றேன், ஆனா சாட்டர்டே சண்டேல பண்றேன் அப்படின்னா நியதம் கிரியதே. இதனால முடிஞ்ச நாள்ல பண்றேன் அப்படின்னு சொல்றது நியதம் கிரியதே. கர்த்தவிய நிச்சய கர்ம காரிய நிச்சய கர்ம நியதம் கிரியதே. சங்கம் ஜெக்வா பலம் செய்ய கர்ம நியதம் செய்யல. ஆனால் எது தியாகம் பண்ணப்படுது, எது விடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க சங்கம் பலன். இந்த கர்மாவில நான் தன்னுடையதான சொரிக்க கருத்துவ புத்தி இந்த கர்மாவானது பல சாதனத்துக்காக தன்னால் அனுஷ்டிக்கப்படுகிறது. தன்னுடைய கர்மா என்பதுதானே இந்த கர்த்தத்துவம் மமதா இத்தியாதிகளை விட்டு இதனால வரக்கூடியதான இந்த பல சங்கத்தையும் விட்டு எந்த ஒரு கர்மா நியதமாக அனுஷ்டிக்கப்படுகிறதோ அந்த அனுஷ்டானம் தான் சாத்விகத்தியாக நித்தியனை நித்திய மகாயஜ்ஞாதி வர்ணாசிரம விகிதம் கர்ம மதாராதன ரூபதையா. நாம சொல்லும்போது பகவதாராதன ரூபதையா, பகவான் மதாராதன ரூபதையா காரியம். காரியம் ஸ்வயம் பிரயோஜனமே மத்துவா சங்கம் கர்மாணி சங்கம் அதாவது கர்மணி மமதாம் பலம் பேசுவார். இது என்னால் செய்யப்படுகிறது என்றும் என்னுடைய கர்மா என்றும் இது என் பலத்துக்கானது என்கிறதான இவைகளை எல்லாம் தெற்றுவார். இவைகளை எல்லாம் தியாகம் பண்ணி இருக்கிறதே சகா தியாகா சாத்விகோமதா சகா சத்துவ மூலமா யதாவசித சாஸ்திர ஜான சாஸ்திரார்த்த ஜான மூலம் அதெல்லாம் சாஸ்திரார்த்த அயதாவத் சாஸ்திரார்த்த மூலம் ஞான மூலம் யதார்த்தமான சாஸ்திரார்த்த யதாவசிதமான உள்ளபடியான சாஸ்திர ஞான மூலமானது இது சாஸ்திர தியானம். தத்துவம் யதாவசித வஸ்து ஞானம் உட்பாதையும் சத்துவகுணம்னா யதாவசிதமான வஸ்து யாதாத்மிக ஞானத்துக்கு சத்துவம் தான். தத்வா சஞ்சாயத்தை ஞானம் இது பூர்வமுத்தம் பக்யதேச பிரவృత్తించే నివృత్తించే కార్యాకార్యే భయాభయే బంధం మోక్షం చేయాలేసి బుద్ధిస్తా మాత్ర శాంతి ప్రవృత్తించే నివృత్తించే ప్రవృత్తి నివృత్తియాదిகள் என்ன கேட்டாங்க. எவைகளை எதை செய்வதில் பிரவృత్తిக்க வேணும், எவைகள் நிவர்த்தி அடைய வேணும். அது மாதிரி காரியா காரியம் இல்ல பிரவృత్తిத்வாது காரியம் நிவர்த்தித்வாது அகாரியம்.
அப்புறம் பய அபய. பிரவர்த்திக்க வேண்டிய காரியங்கள்ல பிரவர்த்திக்காவிட்டாலும் இல்ல நிவர்த்திக்க வேண்டிய காரியங்கள் நிவர்த்திக்காவிட்டாலும் ஏற்படக்கூடியது பயம். வெளியில் இருந்தா கூட நமக்கே பயமா தான் இருக்கும். அது தெரியுங்க, அது உத்தமே, அதனால என்ன ஏற்படுமோ, இது செய்யக்கூடாது செஞ்சுட்டு அதனால என்ன ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வெளியில தைரியமா பேசிட்டு இருப்பான். ஆனா மனதுல பயம். எதனால பிரவர்த்திக்க வேண்டிய காரியத்தை பிரவர்த்திக்காதனாலையும் இல்ல நிவர்த்திக்க வேண்டிய காரியத்தை நிவர்த்திக்காதனாலும் ஏற்படக்கூடிய பயம். பிரவர்த்திக்க வேண்டிய காரியத்தை பிரவர்த்தித்தாலையும் நிவர்த்திக்க வேண்டிய காரியத்தை நிவர்த்தித்தாலே வரக்கூடிய அபயம். பிரவர்த்திச்ச நிவர்த்திச்ச கார்யா காரிய பயாபயே இவைகளுடைய பலனாகிற பந்தம் மோட்சத்த யஹா ஏசி எவனொருவன் இவைகள் எல்லாம் தெல்ல தெளிவாக அறிந்திருக்கிறானோ, எந்த புத்தியை கொண்டு அறிகிறானோ தா புத்தி சாட்சி. அதுதான் சாட்சிகமான புத்தி. காரியமிக்கேத எற்கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் தெத்வா பலம் செய்வ சத்யாக சாட்சிகோ மதா நர்ஜே அகுஷலம் கர்ம குசலே நானுசஜ்யதே தியாகி சத்வசமாவிஷ்ட மேதாவி சின்ன சம்சய. நர்வேசி அகுலம் நர்வேசி அகுஷலம் கர்ம குசலே நானுசஜ்யதே தியாகி சத்வசமாவிஷ்ட மேதாவி சின்ன சம்சய.